நாங்கள் இப்போ திரிகோண கணித என்ற பாடத்தின் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். அதானே முதல்ல ஒரு வகுப்பு பார்த்துறாங்க. திரிகோண கணித பாடத்தின் கோணங்கள் பார்த்துறாங்க. கோணத்தின் பெருமானங்கள் சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டேன் தீட்டா என்றெல்லாம் பார்த்துறாங்க. இப்போ அதுக்கு அடுத்ததாக அதில் நாங்கள் கோணங்கள் பெருமானம் என்னேக்க பாருங்க. சைன் 30 பாகை வந்து அரை என்று பார்த்துருக்கிறோம். கொஸ் 30 பாகை வர்க்கமூலம் 3/2 என்று பார்த்துருக்கிறோம். ஞாபகப்படுத்துறாங்க. அதே போல சைன் 60 பாகை வர்க்கமூலம் 3/2, கொஸ் 60 பாகை அரை என்று பார்த்துருக்கிறோம். இது டேன் 60 பாகை 1 வர்க்கமூலம் 3 என்று பார்த்திருக்கிறோம். டேன் 30 பாகை 1 வர்க்கமூலம் 3 என்று பார்த்திருக்கிறோம். அதே போல சைன் 45 பாகை 1 வர்க்கமூலம் 2, கொஸ் 45 பாகை 1 வர்க்கமூலம் 2. அடுத்தது டேன் 45 பாகை, அது வந்து 1க்கு சமனாக இருக்கு. அந்த வகையில் இப்போ நாங்கள் இதில் உள்ள இதெல்லாம் போன வகுப்பில் பார்த்த நாங்கள் இது இந்த பெருமானங்கள். இப்போ இந்த வகுப்பில் என்னென்னா இந்த பெருமானங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் சமன்பாடுகள் இந்த இது தொடர்பான சமன்பாடுகளில் உள்ள பெருமானங்களை காணப்போகிறோம். சரிதானே? எப்படி எதா பாருங்க. இப்படி ஒரு கணக்கு ஒன்று தரப்பட்டிருக்கு. சைன் 30 பாகை சக கொஸ் 60 பாகை பெருமானம் காண்க. அப்ப நாங்கள் சைன் 30 பாகை என்றால் ஞாபகத்தில் இருக்க வேணும் அரை 1/2, கொஸ் 60 பாகை என்றால் அதுவும் அரை. அப்ப அரையும் 1. சரியா? அதோட புக்கில் இப்படியான சில கணக்குகள் இருக்க. இதை பார்ப்போம். சைன் 30 பாகை சைன் 60 பாகை கொஸ் 30 பாகை சக டேன் 60 பாகை. இது இந்த பெருமானத்திற்கு அப்பா இதே 60 போடுவோமே. 60. அப்ப சைன் 60 வர்க்கமூலம் 3/2, கொஸ் 60 அரை, கொஸ் 30 செய்வோம் பாருங்க. அப்ப இது கொஸ் 30 வந்து வர்க்கமூலம் 3/2, டேன் 60 வந்து வர்க்கமூலம் 3. அப்ப இது 2 வர்க்கமூலம் 3 சக வர்க்கமூலம் 3 சக அங்கால வர்க்கமூலம் 3. அப்ப எத்தனை வர்க்கமூலம் 3 வரை சொல்லுங்க? 2 வர்க்கமூலம் 3. அப்ப இதுல போட போறோம் 2 வர்க்கமூலம் 3 கீழ் 2 சக அங்க வர்க்கமூலம் 3. அப்ப இதுல இதுகும் சுருக்கப்படுது. அப்ப வர்க்கமூலம் 3 சக வர்க்கமூலம் 3 விட வந்து 2 வர்க்கமூலம் 3. சரியா? அதாவது அது அடிப்படை பெருமானங்களை வச்சுக்கொண்டு காண்றதான். அடுத்தது பார்ப்போம். சைன் 45 பாகை சக கொஸ் 45 பாகை சக டேன் 60 பாகை. அப்ப பார்ப்போம். சைன் 45 பாகைண்டா 1 வர்க்கமூலம் 2. இதுல இந்த சுருக்கங்களை வடிவா பார்க்கணும். கொஸ் 45 1 வர்க்கமூலம் 2, டேன் 60 பாகை வர்க்கமூலம் 3 1. அப்ப வர்க்கமூலம் 3. சரியில்லோ? இதுக்கு எழுதினா இதுக்கு வர்க்கமூலம் 2 தான் பெறப்போகுது. மேலே 1 சக 1 இங்கே வர்க்கமூலம் 3.
அப்ப பகுதியிலே ஒரு காலமும் நாங்கள் வர்க்கமூலத்தை வச்சிருக்க கூடாது. வர்க்கமூலத்தை அப்படி வருகுதுண்டா அதே இலக்கத்தால மேலேயும் கீழே பெருக்கவும். அப்ப இப்ப என்ன வரப்போகுது? 2 தர வர்க்கமூலம் 2 கீழ் வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 2னா வர்க்கமூலம் 4. அப்ப அதுக்கு என்ன விட 2. அங்க என்ன வரப்போகுது? வர்க்கமூலம் 3. அப்ப இப்ப இதுவும் என்ன செய்யுது? சுருக்கப்படுது. அப்ப இஞ்சால என்ன விட வரப்போகுதுண்டா வர்க்கமூலம் 2 சக வர்க்கமூலம் 3. இதை நீங்கள் உங்களுடைய ஆர்வ கோளாறுல வர்க்கமூலம் 5 என்று போடலாம். பெருக்கல் மட்டும்தான் செய்யலாம், கூட்டல் செய்யலாம். அது என்ன கூட்டல் அவளான் தான் பெறும். இதுல நீங்க சில நேரம் என்னண்டா வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 5 என்று போடுவீங்க. அப்படி போட முடியாது. சரிதானே? ஓகே. அடுத்தது cos 30 sin 60 tan 60. sin 30 sin 30 sin 30 भाग है cos 60 भाग है cos 60 भाग है सग cos 30 भाग है sin 60 भाग. ഇതിന്റെ പെരുമാനത്തിൽക്കാ പാപ്പം നാங்கள் பெருமானம் காட்டுறேன். இது இந்த பெருமானத்திற்கா பார்ப்போம் எப்படி வருகுதுன்னு. இப்போ sin 30 அரை cos 60 அதுவும் அரை சக cos 30 வர்க்கமூலம் 3 கீழ் 2 sin 60 வர்க்கமூலம் 3 கீழ் 2. அப்ப நான் எழுதுறேன் இது அரை தர அரை கால் சக இது வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 3 தர வண்டு வருது கீழ் 2 4. அப்ப 1 கீழ் 4 சக வர்க்கமூலம் 9 4 கீழ் 3. அப்ப 4 1 4 3 4 4. அப்ப அது விட என்ன 1 2 சரியா? இப்ப இந்த கணக்கு இப்படி ஒரு மாதிரி செய்யலாம். எப்படி சொல்லுங்க? வாய்ப்பு பார்க்க அல்லது என காட்டுக. இந்த கணக்கை பாருங்க. இந்த கேள்வியை இப்படி நான் தாரேன். அப்படி குறிச்சு போட்டு சமன் 1 என காட்டுக 1 என காட்டுக. இந்த கணக்கு இப்படியும் கேட்கலாம். சரிதானே? sin 30 cos 60 சக cos 30 sin 60 சமன் 1 என காட்டுக. என்ன செய்யணும்? நாங்கள் இப்ப இவ்வளவு செய்துட்டோம். நான் திருப்பி செய்யல. இவ்வளவு செய்து போட்டு அவை 4 4 வீச்சா அவ்வளவு 1 விட வந்து 1. அப்போ 1 என காட்டுக வேண்டாம் 1 காட்டி போடும். இப்படி இருக்கப்போது வாய்ப்பு பார்த்தல் கேட்கலாம் என்பதை வாய்ப்பு பார்க்க வேண்டாம். இதை செய்து போட்டு அதனால 1 கிடக்கிறபடியா 1 காட்டினா சரி. சரிதானே? ஓகே. இந்த வாய்ப்பு பார்த்தல இன்னொன்று பார்ப்போம். இப்படி ஒன்று கிடக்க cos 60 cos 60 பாகை cos 30 பாகை சய sin 60 sin 30 சமன் சைவர். இதை பார்க்க போறோம். என காட்டுக அல்லது வாய்ப்பு பார்க்க. அப்ப வாய்ப்பு பார்க்க வேண்டாம். நாங்கள் என்னன்னா இந்த பக்கம் முதல் இடது கை பக்கம் LHS இது எடுத்தா இதுல என்ன எழுத போறோம்னா cos 60 வர்க்கமூலம் அரை cos 30 வர்க்கமூலம் 3 கீழ் 2 சய sin 60 வர்க்கமூலம் 3 கீழ் 2 sin 30 அரை. அப்ப வர்க்கமூலம் 3 கீழ் 4 சய வர்க்கமூலம் 3 கீழ் 4. ஒரு இலக்கத்திலிருந்து இன்னொரு இலக்கம் போனா என்ன வருது? சைபர். இது என்னத்துக்கு சமனா இருக்கு? RHS right hand left hand side equal RHS right hand side.
ஓகே, வாய்ப்பு பார்த்தல் உதான். சரியா? வாய்ப்பு பார்த்தல். அடுத்த இன்னொன்று வாய்ப்பு பார்க்க போறோம் பாருங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும். என்னாலும் பார்ப்போம், அது இருக்கா செய்வோம். அது தேவை கட்டாயமா. tan 30 பாகை சமன் tan 60 சய tan 30. tan 60 சய tan 30 எல்லாம் கேபிட்டல் ஸ்மால் எல்லாம் ஒன்று தானே. ஒன்று சக tan 60 tan 30 என காட்டலாம் அல்லது என வாய்ப்பு பார்க்க. அப்ப இஞ்சால் பக்கத்தின் பெருமானம் அங்கால் பக்கத்தின் பெருமானத்துக்கு சமனாயிருந்தா சரி. நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், முதல்ல LHS எடுப்போம். LHS என்ன கிடக்கு? tan 30 கிடக்கு. tan 30 பிரமாணம் என்ன? 1 வர்க்கமூலம் 3 இருக்கட்டும். இனி RHS எடுப்போம். RHS என்ன கிடக்கண்டா? tan 60 சய tan 30 கீழ் 1 சக tan 60 tan 30 இங்க செய்யணும். tan 60 வந்து வர்க்கமூலம் 3, tan 30 1 கீழ் வர்க்கமூலம் 3 கீழ் 1 சக வர்க்கமூலம் 3 தர 1 கீழ் வர்க்கமூலம் 3. அப்ப இதுல இதுக்கும் சுருக்கப்படுது. அப்ப மேலுக்கு பார்ப்போம். இதுக்குள்ளே 1 தானே கிடக்கு. அப்ப அதுல வர்க்கமூலம் 3 பொமசியா வரப்போகுது மேலுக்கு மட்டும். அப்ப இது அங்க பெருக்கேக்க வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 3 சய 1 கீழ் 1 சக 1 2. அப்ப என்ன வரப்போகுதுண்டா? இது வர்க்கமூலம் 9. அப்ப 9 3 சய 1 கீழ் இந்த வர்க்கமூலம் 3 கீழே வரப்போகுது. அப்ப 2 தர வர்க்கமூலம் 3. சரியா? அப்ப 3ல 2 போனா 3ல 1 போனா 2 2 கீழ் 2 தர வர்க்கமூலம் 3. இதுக்கும் சுருக்கப்படும். விடு என்ன வரப்போகுது? 1 கீழ் வர்க்கமூலம் 3. அங்க பாருங்க, உங்களுக்கு LHS என்ன வந்தாண்டு 1 கீழ் வர்க்கமூலம் 3. RHS என்ன வருது? 1 கீழ் வர்க்கமூலம் 3. அப்ப ஆகவே LHS சமன் RHS என்ற முடிவுக்கு வரலாம். ஆகவே LHS சமன் RHS. அப்ப வாய்ப்பு பார்த்தல் சரி. சரியா? வாய்ப்பு பார்த்தல் சரி. இப்ப இன்னொன்று பார்க்க போறோம் நாங்கள். கொஞ்சம் முக்கியம்தான். சதானே ஒரு முக்கியமான விடயம். கணக்கு செய்யறதுக்கு அது கொஞ்சம் யோசனமா இருக்கும். சைன்ல வந்தா எப்படி செய்யறது? சைன் தீட்டா. சரியா? பாருங்க. sin theta சமன் cos 90 சய தீட்டா என காட்டலாம். sin theta சமன் 90 சய தீட்டா என காட்டலாம். இப்ப நாங்கள் அப்ப என்ன இதை கணக்கு செய்யக்க முன்னம் என்னண்டா ஒரு செங்கோண முக்கோணி ஒன்றை போட்டுக்கொள்வோம். செங்கோண முக்கோணி, இது செங்கோணம், இதை தீட்டாண்டு போடுவோம். இது தீட்டா, இது தீட்டா, இது 90. அப்ப இதை விளவு வருமெண்டா 90 சய தீட்டா. பாருங்க, முக்கோணிന്റെ கோணங்கள கூட்டுத்தொகை. அப்ப இதை நான் என்னன்னு போடுறேன்? AB, இதை C என்று போடுறேன். கேள்வி sin தீட்டா சமன் cos 90 சய தீட்டான்னு காட்டப்படும். இப்ப என்னடா sin விகிதத்தை எப்படி எழுத போறோம்? sin தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்ப எதிர்பக்கம் என்ன? sin தீட்டாக எதிர்பக்கம், sin தீட்டாக எதிர்பக்கம் AB.
செம்பக்கம் என்ன ஏசி. சரி, அடுத்தது பார்க்க போறோம் cos தீட்டா. cos 90 sin தீட்டா. cos தீட்டான்னு என்னது? அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயற்பக்கம் என்ன? sin 90 sin தீட்டாന്റെ அயற்பக்கம் AB. செம்பக்கம் என்ன? AC. AB இன் கீழ் AC. இப்ப பாருங்க, ரெண்டும் வந்து sin தீட்டாന്റെ பெருமானமும் AB இன் கீழ் AC தான். cos 90 sin தீட்டாന്റെ பெருமானமும் என்ன? AB இன் கீழ் AC தான். அப்ப ஆகவே இதிலே இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வாரோம். sin தீட்டா சமன் cos 90 sin தீட்டா. இதங்களுக்கு என்னத்துக்கு சரியா வருமாண்டா, ஒரு சைன் பெருமானம், அதாவது கொஸ்ஸின் பெருமானம். கொஸ் அட்டவணை இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன, மடக்கை அட்டவணையில, அதாவது சைன் கொஸ் டேனில கொஸ் அட்டவணை இல்லை. அப்ப என்னென்ன இருக்க போதுண்டா, சைனும் இருக்க போது, டேனும் இருக்க போது. அப்ப ஆனா கேள்வி வந்து கொஸ்ஸில வந்துட்டு. அப்ப கொஸ்ஸிலே ஒரு பெருமானம் வந்தா அதை நாங்கள் எப்படி மாற்றணும்டா, சைனுக்கு மாத்தினா சரி. இப்ப இதே பெருமானத்தை நான் இப்படி கேட்கிறேன், cos தீட்டா சமன் sin 90 sin தீட்டா என காட்டுக. இதே கணக்கை நான் கேட்கிறேன். பாருங்க, அப்படி cos தீட்டா சமன் sin 90 sin தீட்டா என காட்டுக. அப்ப இதிலே cos தீட்டாவை எழுதுறோம். cos தீட்டா இல்ல sin 90 sin தீட்டா நான் எழுதுறேன். sin 90 sin தீட்டா. sin 90 sin தீட்டாக்கு எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எதிர்பக்கம் என்ன இதுல எனக்கு? 90 sin தீட்டா எதிர்பக்கம் BC. செம்பக்கம் என்ன இருக்கு? AC. சரி, அடுத்தது cos தீட்டா. cos தீட்டா. cos தீட்டா என்ன வருமானம்? அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இந்த தீட்டாக அயற்பக்கம் என்ன? BC. செம்பக்கம் என்ன? AC. ரெண்டும் சமனா இல்லையோ? BC இன் கீழ் AC. அப்ப ஆகவே என்ன முடிவு வர போறேன்? cos தீட்டா வந்து sin 90 sin தீட்டா. முக்கியம், இதிலிருந்து சில முடிவுக்கு வர போறோம். இதிலிருந்து சில முடிவுக்கு வர போறோம். அப்படியே பாருங்க, இப்ப cos 30 பாகையை பார்க்க போறோம். cos 30 பாகையில பெருமானம் உங்களுக்கு தெரியாது வெப்பமே. அப்ப என்ன செய்யறேன்டா, இது என்னத்துக்கு சமனா இருக்குமாண்டா, sin 90 sin 30க்கு சமனா இருக்கு. நான் ஒண்ணு எழுதியிருக்கிறோம் அந்த உண்மை. அப்ப sin 90 sin 30 என்ன சொல்லுங்க அப்ப? sin 60 பாகை. sin 60 பெருமானம் என்ன? வர்க்கமூலம் 3/2. இதுதான் cos 30 பெருமானம். சரியா? இதே போல ரெண்டா இதுங்களுக்கு தேவையா cos 60 பாகையின் பெருமானம் பார்க்க போறோம். cos 60 பாகை என்றால் அதை எப்படி எழுதலாம்டா, sin 90 sin 60 என்று எழுதலாம். ஆகவே அது என்னது? sin 30 பாகை. ஆகவே sin 30 என்றால் எவ்வளவு? அரை. இப்ப cos 60 பெருமானம் என்ன? அரை. சரியா? ஓகே. இப்ப அதுக்கு பிறகு நான் இன்னொரு முடிவு வர போறோம். காமனா வச்சுக்கோங்க. பாருங்க, sin 30 பிரமாணம் அரை cos 30 பிரமாணம் வர்க்கமூலம் 3/2. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இந்த sin 30 பெருமானத்தை
cos 30 பெருமானத்தால பிரிக்கிறோம். ஏன்னு பேருந்து சொல்றோம். sin 30 பாகையின் பெருமானத்தை cos 30 பாகையின் பெருமானத்தால பிரிக்கிறோம். அப்ப இங்க அரையின் கீழ் வர்க்கமூலம் 3 கீழ் 2. சுருக்கினா அரை இந்த 2 கீழே வரும். இப்ப சுருக்கப்படும் தேவை நான் இப்படி போட்டு செய்து காட்டுறேன். அப்ப அரை தர 2 மேல போகும். வர்க்கமூலம் 3 கீழே வரும். சுருக்கினா அப்படி என்ன வர போகுது 1 கீழ் வர்க்கமூலம் 3. அப்ப sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா என்ற பெருமானம் 1 கீழ் வர்க்கமூலம் 3. எங்களுக்கு அடிப்படை அட்டவணை எடுத்து பாருங்க. tan 30 பெருமானம் என்னண்டு 1 கீழ் வர்க்கமூலம் 3. அப்ப sin 30 cos 30 பிரிச்சாலும் எங்களுக்கு அதுதான் வருது. அது இருக்கட்டும். அதே போல இது இந்த பெருமானத்தை பார்ப்போம். tan 60 பாக வந்து வர்க்கமூலம் 3. sin 60 இருக்கா பார்ப்போம். sin 60 பெருமானம் வர்க்கமூலம் 3 கீழ் 2. cos 60 பெருமானம் அரை. இப்ப நான் என்ன செய்யறேன்டா sin 60 பெருமானத்தை cos 60 பெருமானத்தால பிரிக்கிறேன். அப்ப இது வர்க்கமூலம் 3 கீழ் 2 கீழ் 2. நான் இதுல செய்ய பாருங்க. இந்த 2 சுருக்கலாம். அதான் இப்படி. அப்ப இதுல திரும்ப வரைய நாங்கள் இந்த 2 சுருக்கலாம். அப்படி என்ன வருது வர்க்கமூலம் 3. இப்ப இது எது இந்த பெருமானத்துக்கு வருது அவன் tan 60 பெருமானத்துக்கு வருது. அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒரு முக்கியமான முடிவுக்கு வரப்போறோம். என்னண்டா ஒரு sin விகிதத்தை ஒரு sin தீட்டா ஒரே பெருமானம் பாருங்க. இந்த ஒரே பெருமானங்கள் இருக்குது. என்ன 30 30 60 60 45க்கும் பொருந்தும். நான் என்ன பேர் செய்து காட்டுறேன். சரிதானே? ஒரு sin தீட்டாவை cos தீட்டாவால பிரிச்சா வார விட tan தீட்டாவா இருக்கு. சரியா? இது ஒரு உண்மை எங்களுக்கு என்ன போதும் பிரியோசனைப்படும். இதுல இருந்து என்ன போட போறா ஒரு sin தீட்டாவை cos தீட்டாவால பிரிச்சா என்ன வருதுண்டா tan தீட்டா வந்து இது ஒரு உண்மை. சரியா? இப்ப நாங்கள் முன்ன கொண்டே செய்து பாருங்க. இது sin அரை sin 45 கீழ் cos 45. sin 45 1 கீழ் வர்க்கமூலம் 2 cos 45 1 கீழ் வர்க்கமூலம் ஒரே இலக்கத்தால பிரிச்சா 1. இது என்னதுக்கு சமனையா இருக்கு tan 45க்கு சமம். அப்ப tan sin விகிதத்தை cos விகிதத்தால பிரிச்சா என்ன வரும் tan விகிதம் பெறப்படும். என்ன tan விகிதம் பெறப்படும். மாற்றமில்லை. இப்ப நாங்கள் தேவையா நாங்கள் இந்த 60 30 வச்சுக்கொண்டு கணக்கை செய்யலாம். அப்படி என்ன பாருங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம். இது ஒரு 30 பாகை. இதை நான் ஒரு 35 மீட்டர் என்று போடுறேன். இதே A என்று போடுறேன். A இந்த நிலத்தை காண போறேன் பாருங்க. அதானே? அப்ப தரப்பட்ட கோணத்துக்கு இது என்ன பக்கம் எதிர்பக்கம். இது என்ன பக்கம் செம்பக்கம். அப்ப தரப்பட்ட கோணத்துக்கு எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்றா அப்ப உங்களுக்கு என்ன விகிதம் தெரியணும் என்றா எதிர்பக்கத்தின் செம்பக்கம் sin. அப்ப sin 30 பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். sin 30 பாகை இந்த பெருமானம் எங்களுக்கு தெரியும். அரை அல்லது 0.5. எதிர்பக்கம் எவ்வளவு 35. செம்பக்கம் எவ்வளவு A. A தான் காணப்போறோம். அப்ப குறுக்கால பெருக்குவோம். அப்ப A சமன் 35 2 எவ்வளவு 70 மீட்டர். சரியா?
இதே கணக்கை வேறு ஒரு மாதிரி செய்வோம். இதே பெருமானம் தான், ஆனால் இந்த பெருமானத்தை தந்திருக்கலாம். இதை தந்துட்டு இதே அடிக்கலாம். இது ஒரு 150 மீட்டர் ஹெச்சை காணட்டும். அதே விகிதம் எழுதுவோம், சைன் விகிதம். சரிதானே? அதே சைன் விகிதத்தை எழுதுவோம். என்ன எழுத போகிறோம்? சைன் 30 பாக வந்து எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எதிர்பக்கம் அளவு ஹெச், செம்பக்கம் அளவு 150. குறுக்கால பெருக்கினா 2h சமன் 150. ஆகவே h சமன் 150 2. அப்ப h சமன் எவ்வளவு? 75 மீட்டர். சரியா? எல்லாம் சிம்பிளான கணக்குகள். ஆனால் பகுதி ஒன்றுக்கு வரலாம், பகுதி ஒன்றுக்கு வரலாம். உதய பெற்றெல்லாம் பகுதி ரெண்டுக்கும் வர போகுது. இல்லையாண்டு இல்லைன்னு பகுதி ஒன்றுக்கும் வரலாம், பகுதி ரெண்டுக்கும் உதய பெற்றெல்லாம் வர போகுது. செய்யலாம் இல்லை. சைன்ல வந்து இதுல இந்த பெருமானத்தை கேட்டால் என்ன செய்யறது? இது எக்ஸண்ட் போடுவோம். இதை எக்ஸண்ட் போட்டு எக்ஸக்கான சொல்லி கேட்டு அப்ப என்ன செய்வோம் தெரியுமா? நாங்கள் இது செய்யறதுக்கு பாருங்க, எங்களுக்கு இந்த தரப்பட்ட 30 பாகைக்கு இப்படி யோசிக்கலாம். 30 பாகைக்கு இது அயற்பக்கம். அப்போ கொஸ் வீதம் தான் பெறப்போகுது. அப்போ எங்களுக்கு அது வேண்டாம், விடுங்க. கொஸ் வீதம் மாறவழியாக நாங்கள் வேண்டாம், விடுவோம். இது 30 பாகை, இது 90 பாகை. இது எத்தனை பாகை? இது 60 பாகை தானே. என்ன அப்போ சைன் 60 என்ன? சைன் 60 பாகை வந்து எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். சைன் 60 என்னது? எதிர்பக்கம் எக்ஸ், செம்பக்கம் 150. சைன் 60 என்ற பெருமானம் என்ன? வர்க்கமூலம் 3 2. இப்போ குறுக்கால பெருக்குவோம். 2x வந்து 150 வர்க்கமூலம் 3. அப்போ எக்ஸ் சமன் 150 வர்க்கமூலம் 3 கீழ் 2. அப்போ எக்ஸ் சமன் இது 2ஆல் சுருக்கினா 75 வர்க்கமூலம் 3 மீட்டர். வர்க்கமூலம் 3க்கு நாங்கள் தேவையண்டா போடலாம். 1.2 போட்டு பிரதிக்கிட்டு போட்டு காட்டலாம். அதை மடக்கேற்றவனை பயன்படுத்தி அங்கே செய்யலாம். மேற்கொண்டு செய்கிறதாண்டா, நாங்கள் இப்படி செய்கிறேன்டா பிரச்சனை இல்லை. ஸோ தானே இதில் மேற்கொண்டு நாங்கள் அதில் கணக்குகள் கொஞ்சம் செய்யலாம். சரியில்லோ? இனி மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி ஒவ்வொன்றின் பெருமானங்களை எவ்வாறு காண்றதுன்றதும் பார்ப்போம் இந்த பாடத்தின் ஊடாக. மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எவ்வாறு இது இந்த பெருமானங்களை பார்க்கறதுன்றதை பார்ப்போம். சரியா? அப்போ அதுவரையும் நாங்கள் அடுத்த காணொலியில இது இந்த மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி, மடக்கை அட்டவணை தெரியாதாக்கள் பார்த்துக்கோங்க, நான் இயன்ற வரையும் விளங்கப்படுத்துவேன். மடக்கை அட்டவணை கையில இருந்தா தான் செய்யலாம். சரிதானே? அடுத்த வகுப்பு இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். என்ன அப்போ எக்ஸாம் வந்து ஜனவரி மாதம் நடக்க போகிற வேண்டிய வழியா இந்த கேள்வி வந்து ஒரு 10 புள்ளிக்குரிய கேள்வி. அப்போ இயன்ற வரையும் இந்த கேள்வியை செய்வதற்கான கொஞ்சம் முழு முயற்சியை வழங்க செய்யலாம். சரிதானே? இயன்ற வரையும் இந்த கேள்வியை செய்யலாம். ஆகவே அடுத்தொரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.